ப்ளூ மவுண்டைன் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இதயபூர்வமான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக பொருளாளராகவும் முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்து சிறப்பாக மக்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றேன். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக பொருளாளர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி. சவுந்தரராஜன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பரபரப்பான அரசியல் களத்துல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. எங்களோட முதல் கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சா புயல் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்குது. சோ அதுக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நிறைய உதவிகளும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா அரசுக்கு மேல ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க சார். பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட தமிழக மக்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வருத்தங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். பெஞ்சல் புயலானது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மட்டுமன்றி பாண்டிச்சேரி, விழுப்புரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. விழுப்புரத்தில் மரக்காணம் பகுதிகளில், கடலூர், விழுப்புரம் சைடுகளில் கிட்டத்தட்ட 40 to 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ள காரணத்தினால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் மிகவும் கஷ்டத்திற்கும் வருத்தத்திற்கும் ஆளாகி உள்ளார்கள். அத்தனை கஷ்டங்களையும் போக்கிடுகிற வகையில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்கள் அனைவருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட இடங்களை மழை வெள்ளத்தில் அவசரமாக ஓடி சென்று அவர்களை நேரில் சென்று நடந்து சென்றும் மழையோடு மழையாக சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல்களும் மற்றும் நிதி உபகரணங்களையும் தேவையான உணவு மற்றும் தேவையான பொருட்களையும் வாரி வழங்கி இருக்கின்றார்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக வீட்டிலிருந்து நல்லாட்சி புரிந்த காலகட்டத்தில் எத்தனையோ புயல் சீற்றங்களை கண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று தானே புயல். மிக கடுமையாக மக்களை பாதிக்கிற அளவிற்கு அந்த புயல் வேகம் இருந்தது. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமான சூறை காற்றுடன் 100 சென்டிமீட்டர் அளவிற்கும் மேலாக மழையும் பொழிந்தது. ஆனால் மிக துரிதமாக கழக பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேகமாக செயல்பட்டு அரசு அதிகாரிகளையும் அதுபோல அத்தனை அதிகாரங்களையும் பயன்படுத்தி மக்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இல்லாமல் ஓரிரு நாட்களிலேயே வெள்ளத்தையும் வடிய வைத்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து வகையான வசதிகளையும் செய்து கொடுத்து உணவு, தண்ணீர் பாட்டல் மற்றும் மருந்து தேவையான அத்தனை அடிப்படை தேவைகளையும் உடனடியாக செய்து மக்களை அந்த கொடுமையில் இருந்து ஒரே நாளில் காப்பாற்றியவர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்றைய புயல், பெஞ்சல் புயல், ஒரு மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது. அந்த ஒரு மாவட்டத்தில் பெய்த மழையே இவர்களால் இன்றைக்கு இருக்கின்ற விடியா திமுக அரசால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக அந்த வெள்ளம் வடியாமல் ஒரு திறனற்ற அரசாக விளங்கி கொண்டு இருக்கின்றது என்பதற்கு இந்த பெஞ்சல் புயல் நிவாரண நிலைகள் தான் ஒரு எடுத்துக்காட்டு. சார், இப்போ விழுப்புரம் மக்கள் போராட்டத்தில் மக்களை சந்திக்கிறதுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் நேரில் சென்றிருந்தாங்க. அவருக்கு மேல சேட்டை வாரி மக்கள் இறைச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. நல்ல கேள்வி. காரணம்,
விடியா திமுக அரசு ஒரு கையாலாகாத அரசு என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எங்கேயுமே தேடி பார்க்க முடியாது. ஒரு அமைச்சர் ஒரு மக்களை சந்திக்கிற செல்லுகிறார் என்று சொன்னால் மக்கள் எவ்வளவு மிகப்பெரிய அரசு மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்திருந்தால் இப்படி சேட்டை வாரி இறைத்திருப்பார்கள் என்பதை இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு கேவலமான அரசுதான், ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு அரசுதான். முதலமைச்சருக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்களும் சரி, நிர்வாக திறனற்ற அரசு என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த அமைச்சர் மீது மக்கள் சேட்டை அள்ளி இறைத்திருக்கின்றார்கள். காரணம், அங்கே முகாம்களிலே மக்களை தங்க வைத்திருக்கின்றார்கள். மக்களை தங்க வைத்திருந்த முகாம்களில் அந்த மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுக்கவில்லை, உணவு கிடைக்கவில்லை, உணவு இவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. இப்படி மிகவும் நிர்வாக திறனற்ற அரசின் காரணமாக மக்கள் கடும் கோபத்திற்கு ஆளாகி உணவு கிடைக்கவில்லை, தண்ணீர் பாட்டில் கிடைக்கவில்லை, மருந்து மாத்திரைகள் கிடைக்கவில்லை, தங்களுடைய உடைமைகளுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. எனவேதான் மக்கள் கடும் கோபத்தில் இந்த செயலை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது உண்மையிலேயே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், தமிழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்று. அதற்கு எடுத்துக்காட்டுதான் இப்பொழுது மக்கள் சேட்டையை வாரி அமைச்சர் மேல் வீசி இருக்கின்றார்கள் என்பதனை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஆளுங்கட்சி மீது குற்றங்கள் வைக்கப்படும் போது எதிர்கட்சி தலைவர்களை வந்து ஒரு விமர்சனத்தை வந்து அதுக்கு ஒரு பொருட்டாவே பார்க்கப்படல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் வந்து அவர்கள் வந்து நேற்று வந்து அவருக்கு வந்து அவருக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பேச்சு பொருளாட்டு இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அதை சுட்டி காட்டுகின்ற இடத்தில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையில் அடிக்கடி ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரசு இயந்திரம் செயல்படவில்லை என்பதனை சுட்டி காட்டுகின்ற பொழுது அது ஒரு எதிர்கட்சியினுடைய மிகப்பெரிய கடமை. அந்த தார்மீக கடமையைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆளுகின்ற அரசு அதை எல்லாம் ஒரு பொருட்டல்ல, அதை ஒரு பொருட்டாக நான் கருதவில்லை என்று இன்றைய விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கிறார். இது ஆணவத்தின் உச்சகட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒன்றாகும். காரணம், இவர் மக்களை நேரில் சந்தித்து மக்களோடு மக்களாக பழகி அப்படி இவர் கஷ்டப்பட்டு முதலமைச்சராக வரவில்லை. தன்னுடைய தந்தையார் முதலமைச்சராக வைத்திருந்த கருணாநிதி அவருடைய மகன் என்கின்ற அடிப்படையில் இவர் முதலமைச்சராக வருகின்றார். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சிலுவம்பாளையம் என்கின்ற ஒரு கிராமத்தில் கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய கழக செயலாளராக, மாவட்ட கழக செயலாளராக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமகனாராக, அதற்கு பின்னால் முதலமைச்சராக வீட்டிலிருந்து மக்கள் பணியாற்றி மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றதனுடைய காரணத்தினால் மிக துல்லியமாக ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சியினுடைய கடமையை மிக தெளிவாக எடுத்து சொன்னார். அதுபோல மற்ற தலைவர்களும், மற்ற கட்சியினுடைய தலைவர்களும் அந்த கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் தான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மகன் என்கின்ற அடிப்படையில் முதலமைச்சராக வந்த காரணத்தினால் மக்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியாத காரணத்தினால் ஆணவத்தின் உச்சியில் இருந்து கொண்டு இன்றைக்கு எதிர்கட்சியினுடைய விமர்சனத்தை பொருட்டல்ல என்று சொல்லுவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருநெல்வேலி தொகுதியில நீங்க மறுபடியும் செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு நீங்க நினைக்கிற சில விஷயங்கள் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு வற்றாத ஜீவ நதியாக ஓடுகின்ற தாமிரபரணி ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. அனைத்து பகுதி மக்களுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும், விவசாய பெருங்குடி மக்கள் ஏராளம் வாழுகின்ற திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு விவசாயத்திற்கு தேவையான அனைத்து நீர்ப்பாசனத்திற்காகவும் பயன்படுகின்ற ஒரு புண்ணிய நதியாக தாமிரபரணி விளங்கி கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரடியாக வருகை தந்து கங்கை காவேரியை போல தாமிரபரணி நதியையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நேரடியாக பார்வையிட்டார்கள். அது ஒரு முக்கியமான பணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் முதலமைச்சராக ஆட்சியில் வீட்டிருந்து நிச்சயமாக அந்த பணியை மிக வேகப்படுத்தி தாமிரபரணி
நதியை சுத்தப்படுத்துவோம் என்பதனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதுபோல நாங்குநேரி தொகுதியிலே ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் ஒன்று கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் பரப்பளவிலே இருந்து கொண்டு இருந்தது. அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் இன்றைய தினம் வரைக்கும் அது செயல்பாட்டில் இல்லை. அதை டெண்டர் எடுத்த நிர்வாகத்தினர் அதிலிருந்து எவ்வளவு பணங்களை கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடித்து விட்டு எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பணியையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேற்கொண்டு மல்டி ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனை நிறுவி பல தொழில்துறைகளை நிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அங்கே உருவாக்கி கொடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும் என்பதனை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதுபோல இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 52 குளங்கள் நீர்ப்பாசன வசதி பெறுகின்ற வகையில் மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீட்டிலிருந்து நல்லாட்சி தந்த 4.5 ஆண்டு காலத்தில், அதாவது 2020 ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 165 கோடி ரூபாய் மதிப்பில் சுசீந்திரம் பழையாற்றில் வீணாக கடலில் கலக்கின்ற உபரி நீரை அங்கே இருந்து மிகப்பெரிய பம்பிங் ஸ்டேஷன் நீர் உந்து நிலையம் அமைத்து அந்த பம்பிங் ஸ்டேஷன் மூலம் நிலப்பாறை அருகில் கொண்டு வந்து சிட்டாறு பட்டணங்கால்வாயில் பெரிய ராட்சதை குழாய்கள் மூலம் அதை தண்ணீரை சிட்டாறு பட்டணங்கால்வாய் மூலம் ராதாபுரம் தொகுதியில் இருக்கின்ற 52 குளங்கள் மட்டுமன்றி அங்கே இருக்கின்ற அனைத்து கிட்டத்தட்ட 225க்கும் மேற்பட்ட குக்கிராம மக்களுக்கும் குடிநீர் வசதிக்காகவும் இப்படி ஒரு நல்ல திட்டத்தை எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை இன்றைய விடியா திமுக அரசு கிடப்பிலை போட்டு இருக்கின்றது. அந்த திட்டத்தையும் மீண்டும் செயல்படுத்துவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும் என்பதனை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதுபோல மீனவர்கள் நித்தம் கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை கடற்படையினரால். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து மத்திய மாநில அரசுகள் இலங்கை கடற்படையை கண்டித்து மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த பகுதியில் இருக்கின்ற கடற்கரை கிராமங்களில் இருக்கின்ற மீனவர்களுடைய முழு வாழ்வாதாரம் மீன்பிடி தொழில், அதை காப்பாற்றும் வகையிலும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகின்ற வகையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இயற்கை அரணாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் பதவியேற்று செயல்படும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமை. 2026 தேர்தல்களை ரொம்ப பரபரப்பாட்டு இருக்குது. நிறைய புது கட்சிகள்லாம் வந்திருக்குது. ஸோ 2026 அதிமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் உள்ளதா? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட பொன்விழா கண்டு 53வது ஆண்டில் அடியெடுத்து வீர நடை போட்டு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் முதலமைச்சராக வீட்டிலிருந்து 31 ஆண்டு காலம் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை தந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 3ஆம் தலைமுறையாக கழக பொதுச் செயலாளராக வீட்டு இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டு காலம் இந்த நாட்டில் நல்லாட்சி தந்த நாயகராக விளங்கி கொண்டிருந்தார். எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். அவர் செயல்படுத்திய திட்டங்கள் அத்தனையுமே மிக சிறந்த திட்டங்கள். நாட்டில் மிகப்பெரிய கொரோனா என்கின்ற கொடிய நோயை கூட மிக சாதுரியமாக, பொருளாதார சிக்கல் எவ்வளவு இருந்தாலும் அந்த கொடிய நோய் கொரோனாவையே விரட்டி அடித்து மக்களை அதிலிருந்து காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட நிதி நெருக்கடியிலும் கூட அரசு ஊழியர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அனைவருக்கும் அனைத்து திட்டங்களையும் வாரி வாரி வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். காரணம், மாணவ மாணவியர்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மருத்துவ படிப்பு என்பது ஒரு கனவாகவே இருந்தது. இன்றைக்கு இந்தியாவில் மத்திய அரசு நீட் என்கின்ற தேர்வை கொண்டு வந்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டு இருந்த காரணத்தினால் மருத்துவ கனவு கனவாகவே இருந்து கொண்டிருந்தது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஆனால் அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உள்ளத்தில் உதித்த ஒரு உன்னதமான திட்டம் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 7.5% மருத்துவ உள் ஒதுக்கீடு திட்டத்தினால் கிட்டத்தட்ட இன்றைக்கு 5வது ஆண்டுகளாக 3500 கிராமப்புற ஏழை எளிய
அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் டாக்டர்களாக படித்துக்கொண்டு அடுத்த ஆண்டு மருத்துவ சேவையை மக்களுக்கு தர இருக்கின்றார்கள் என்பதனை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல, தமிழக வரலாற்றிலே எந்த ஒரு அரசும் செய்யாத ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்தியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அன்றைய முதலமைச்சராக வீட்டிலிருந்து கொரோனா என்கின்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலும் கூட 1.25 லட்சம் கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பொங்கல், முழு கரும்போடு சேர்த்து மொத்தம் 18 பொருட்களை ரூபாய் 2500 சேர்த்து பொங்கல் பரிசாக வாரி வழங்கிய வள்ளல் அண்ணன் அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இது மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவையான எந்த திட்டமாக இருந்தாலும் அதை அதிகாரிகள் ரூபத்தில் வந்து சொன்னாலும் சரி, பொதுமக்களுடைய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, உடனே நிறைவேற்றுகின்ற ஆற்றல் பெற்ற உன்னதமான அறிவுபூர்வமான ஆக்கபூர்வமான முதலமைச்சராக விளங்கி கொண்டிருந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்த திட்டங்கள், அதற்கு முன்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வீட்டிலிருந்து 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆற்றிய பணிகளுக்காக மட்டுமே பார்த்தாலே இன்றைக்கு எப்பொழுது தேர்தல் வரும், நாங்கள் இரட்டை இலைக்கு வாக்குகளை தந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி பொதுமக்கள் மட்டுமல்ல, திமுகவில் இருக்கின்ற அங்க வைக்கின்றவர்களும் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற அளவிற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய புகழ் ஓங்கி ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது என்பதுதான் நிசப்தமான உண்மை என்பதனை சொல்லிக்கொண்டு 2026 நிச்சயமாக கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பார். முதலமைச்சராக வீட்டிலிருந்து மக்களுக்கு தேவையான விட்டு சென்ற பணிகளை மீண்டும் தொடருவார் என்பதனை சொல்லி விடைபெறுகின்றேன். 2026 தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணியா அல்ல தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா? ஏன்னா 2 பேருடையுமே நட்பா பழகிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்கள். ஸோ அதனால யார் கூட கூட்டணியா வைக்கலாம் அப்படிங்கிற கூட்டணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். கூட்டணியை கழக பொதுச் செயலாளராக வீட்டிருக்கின்ற நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீங்கள் களத்தில் இறங்கி தெளிவான மக்கள் பணியை செய்து கொண்டு இருங்கள் என்று எங்களுக்கு ஏற்கனவே அறிவுரை தந்திருக்கின்றார்கள். இன்றைய சூழ்நிலையில் திமுகவில் இருக்கின்ற கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. புதிய கட்சிகள் நிறைய வந்திருக்கின்றன. எனவே இருக்கின்ற நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசிலிருந்து வெளியேறுவதற்கும் நிறைய கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. புதிய கட்சிகளும் நல்லவர் இந்த நாட்டை ஆள வேண்டும், மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய அனுபவம் இந்த நாட்டுக்கு தேவை என்கின்ற உணர்வுகளோடும் நிறைய கட்சிகள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கும் தயாராக இருக்கின்றன. இத்தனையையும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி விஷயத்தில் மிகுந்த தன்னம்பிக்கையோடு தன்மானத்தோடும் கொள்கை முடிவுகளை தெளிவாக எடுப்பார் என்பதனை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். டிசம்பர் 5 அப்படின்னாலே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவு தான் ஞாபகத்துக்கு வரும். அவரோட பழகிய அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. அவங்க கூட இங்க பழகும்போது இங்க மறக்க முடியாத நினைவு இருந்தா சொல்லுங்க. இப்போ அவர் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த அரசியல் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும், என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத உங்கள் பார்வையிலிருந்து நீங்க சொல்லுங்க. டிசம்பர் 5 என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு மட்டுமல்ல, டிசம்பர் 5 என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழுகின்ற தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு கருப்பு நாளாகவே அதை நாங்கள் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், அன்றைய தினம் அம்மா அவர்கள் அனைவரை விட்டு சென்றிருந்தாலும் எல்லோருடைய இதயங்களிலும் இன்றைக்கும் வீட்டு கொண்டு இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. டிசம்பர் 5 மிகவும் நாங்கள் வருந்தத்தக்க நாள்.
அப்படி ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் என்றுமே அமைந்திருக்க கூடாது. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான நாள். அம்மா அவர்களை பொறுத்தவரையில் யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழை தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு தாய் உள்ளத்தோடு தான் அனைவரிடமும் பழகுவார்கள். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை அரசியலில் ஒரு அங்கீகாரம் தந்து பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்கின்ற மாபெரும் பாக்கியத்தை தந்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் இன்றைக்கு இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது என் உயிர் உள்ளவரையும் நாங்கள் அந்த வேதனைகளை சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கின்றோம். அம்மா அவர்கள் இருந்திருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது இன்றைக்கு நன்றாக தெரியும். அம்மா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் கேட்டார்கள், இந்த லேடியா இந்த மோடியா என்று கேட்டார்கள். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்னந்தனியாக தமிழகத்திலே போராடி சந்தித்து இந்திய திருநாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 3வது மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி காட்டியவர் மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியில் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இயக்கத்தை அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்திலே மீண்டும் 3வது மிகப்பெரிய இயக்கமாக இருந்திருக்கும் என்பதுதான் நம் அனைவருடைய எண்ணம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் சொல்லி முடியாது. இருந்தாலும் ஒன்றிரண்டை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பெண் சிசு கொலைகள் ஏராளம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் என்கின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை தந்து ஒரு அன்னை தெரசாவாக திகழ்ந்தார். அதுபோல மகளிர் காவல் நிலையத்தை தந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் மங்கையர்க்கரசியாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் புனித பயணமாக கிறிஸ்தவர்கள் செருசலேம் செல்லுவதற்கும் இஸ்லாமியர்கள் மெக்கா செல்வதற்கும் நிதி உதவி அளித்து சமூக நீதி காத்த வீராங்கனையாக விளங்கி கொண்டிருந்தார்கள். மாணவ மாணவிகள் விலையில்லா மடிக்கணிகளை பெற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு அறிவு பெட்டகமாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுபோல டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கிய காவிரி நீர் பாசனத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அரசிதழிலே வெளியிடச் செய்து காவிரி தாயாக விளங்கி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் புனித பயணம் மேற்கொள்ள நிதி உதவி அளித்தார்களோ அதுபோல இந்து கோயில்களிலே அன்னதான திட்டத்தை தந்து அன்னபூரணியாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். பசித்தவர்கள் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் என்று பிறக்கும் பொழுதே தங்க தட்டிலே சாப்பாடை சாப்பிட்டு இருந்தாலும் கூட இந்த நாட்டில் வறுமை மிக கொடியது என்பதை எண்ணி ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு அனைவருக்கும் அம்மா உணவகம் அமைத்து அருமையான உணவுகளை மிக குறைந்த விலையில் தந்த அன்னபூரணி தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பதனையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி என்றென்றும் வாழ்க்கையில் உயிர் உள்ளவரையும் அம்மாவை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. தாலிக்கு தங்கம் தந்த தாயாக விளங்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இப்படி அவர்கள் செய்திருக்கின்ற திட்டங்களை எல்லாம் சொல்லி கணக்கில் அடங்காது என்பதனையும் சொல்லி இந்த உலகத்தில் உயிர் உள்ளவரை அம்மாவுடைய புகழை போற்றி போற்றி வணங்குவோம் 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 என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.